கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக காத்திருப்போம். நீதிமொழிகள் 11:12. மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அவமதித்தால் அவன் யாராம்? அவன் மதி கெட்டவனா. மதி கெட்டவன்னா கலக்கீழா சொல்றதா இருந்தா அறிவில்லாதவன் என்று அர்த்தம். இல்லையா? அப்ப இன்னொருவனை அவமதிக்கிறவன் மதி கெட்டவன், அவனுக்கு மதி இல்லை. இல்லையா? புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். ஆமேன். பாருங்களேன், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன் வாயை ஒருவன் அடக்கி கொண்டிருந்தால் அவன் மூடனாக இருந்தாலும் அவன் புத்திமானாக எண்ணப்படுவான் என்று நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதியில எப்போதுமே பாவம் உண்டு. நம்ம ஊர்ல இந்த வார்த்தைகள், இந்த வாயினால கெட்டு போறவங்க தான் அதிகம். அதாவது ஆண்டவர் சொல்றாங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமே. அப்போ நன்மை, பாசிட்டிவான காரியங்கள், விசுவாச வார்த்தைகள், அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சும்மா இப்படிதான் ஆகும், நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்ட, பாரு நீ நடுத்தருலதான் நிக்க போற, இப்படி நெகட்டிவாக அவிசுவாச வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, நான் நல்ல ஜோம் பண்ணேன், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுல என்ன செய்வாங்க? உனக்குலாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது அப்படின்னு மகளையே சாபமிட்டு கொண்டிருப்பாங்க. ஐயோ, என் பையனுக்கு நல்ல ஒரு வேலையே கிடைக்கல சிஸ்டர், ஜோம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல போய் ஒரு கேண்டிட் கேமரா வச்சு பார்க்கணும் பாருங்க, அப்புறமா தெரியும் அந்த பையனை அவங்க அந்த திட்டி இருப்பாங்க, அவ்வளோ சாபம் விட்டுருப்பாங்க. அவங்களுடைய டென்ஷன், அவங்களுடைய ஆத்திரம் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்க? பிள்ளைங்களை சாபம் விடுவாங்க. நீ உருப்பட மாட்ட, நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்ட. அதாவது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது. தன் நாவை அடக்குகிறவன் புத்திமான். யாக்கோபு பொதுவான நிருபத்துல 3ஆம் அதிகாரத்தையே நாவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாவுலதான் என்ன இருக்கு? மரணமும் இருக்கு. இந்த நாவுலதான் ஜீவனும் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் மகன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு, அதே ஜோம் பண்ண கையோட போய் பிள்ளைகளை சாப வார்த்தைகளால பேசலாம். அப்போ பிசாசு என்ன செய்வான்? அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசுறாங்க, இந்த வார்த்தைகளை வச்சு இந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கும் சொல்லியிருக்கீங்களே. இல்லையா? இங்க பாருங்க, எவ்வளவு பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது பிறனை அவமதிக்கிறவன் மதி இல்லாதவன். எவ்வளோ இந்த நாட்கள்ல யாரையுமே மதிக்கிறது இல்லை, ஊழியக்காரங்களை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசுறது, சபையில ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்களை அவமதிக்கிறது, அவங்களை கேலி பண்றது, அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மற்ற மனிதர்களை அவமதிப்பது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவரையும் அவமதிக்கிறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரல. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள்? அவர்கள் தேவனுடைய சாயலில், தேவனுடைய கரத்தினாலும் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமே. அப்போ அவருடைய படைப்பு, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் கர்த்தருடைய படைப்பு. அப்ப நீங்க அவங்கள ஒருத்தர் அவமதிச்சா அவங்க யார் அவமதிக்கிறாங்க? இப்போ ஒரு ஓவியத்தை ஒருத்தர் அவமதிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் யார் அவமதிக்கிறான்? அந்த ஓவியத்தை அவமதிக்கல, அந்த ஓவியனா அவமதிக்கிறான். அப்ப கர்த்தர் தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப படைப்பை அவமதிக்கிறவன் படைத்தவரை அவமதிக்கிறான். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். மனிதர்களை கேலி பண்றது, அவமரியாதை பண்றது, புறம் பேசுறது, பின்னால பேசுறது, அவங்கள பார்த்து அப்படி நம்மட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், ஆண்டோடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற காரியங்கள். ஏன் தேசத்துல அழிவு வருது? இது இந்த மாதிரி காரியங்களினாலதான். அதுல விசேஷமா எண்ணாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் 2 நாளாகவும் 7:14 ஆண்டவர் சொல்றாங்க, நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை வைத்துதான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, உம்முடைய ஜனங்களாகிய நாங்க எங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறோம், எங்க சபைக்காக மன்னிப்பு கேட்கிறோம், கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம். இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படி பேசுறது ஒரு பாவம்னே தெரியல, நாவை அடக்கி கொள்ளணும்ன்றதே தெரியல, அந்த நாவை அடக்கி கொள்ளுகிற அந்த கட்டுப்பாடு, அந்த இச்சை அடக்கம் வேணுங்கிறதே தெரியல. வாய்க்கு வந்தபடி பேசுறது, எப்படி உலகம் எப்படி இருக்கிறதோ அதை விட பல மடங்கு மோசமாக இருக்கிறது கிறிஸ்தவ உலகம். பிறகு எப்படி தேசம் சேமமா இருக்கும் சொல்லுங்க? பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
நாவை அடக்குவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் வேணும்னாலும் சரி, தேசத்துல சேமம் வேணும்னாலும் சரி, நாவை நாம் அடக்கிதான் ஆக வேண்டும். ஆமென். நாவினுடைய ஆளுகையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. புத்திமதிகளை விரும்பி ஞானவான்களாய் நாம் நடந்து கொள்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாவை அடக்காமல் ஒரு மனிதன் தன்னை வஞ்சித்து தான் பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணா இருக்கும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்காண்டுவேன். அப்பா, நாங்களோ நாவை அடக்காமல் வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு, ஆனால் நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. எல்லாரும் சோம் பண்ணுவான். இந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. மனதுல என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் நாவினாலே பேசி என்னுடைய நாவை நாங்கள் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாக்கோபு சொன்னதை போல இந்த நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போட்டு விடுகிறதுன்னு எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த நாவினாலே ஆயுள் சக்கரம் எல்லாம் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசப்பா, ஏசப்பா, எங்க தேசத்துல பல அழிவுகள் வருவதற்கு நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாகி எங்களுடைய நாவு காரணமா இருக்கிறாஜா. மன்னிங்க, 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 மன்னிங்க. கிறிஸ்தவர்கள் நாவினாலே பேசுகிற அவதூறுகளை மன்னிங்க ஆண்டவரே. நாவினாலே பேசுகிற புறங்கூறுதல்களை மன்னிங்க. அவமரியாதை செய்வதை மன்னிங்க. அசுத்தமான பேச்சுக்களை மன்னிங்க. கெட்ட வார்த்தைகளை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. பிறரை கெடுக்கிற, பிறரை புறங்கூறி திரிகிற, பிறரை நம்மட்டு சிரித்து சிரித்து வேதனைப்படுத்துகிற அவங்கள மன்னிங்கப்பா, மன்னிங்க, மன்னிங்க. நீங்க அப்படியே மன்னிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையுமே செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.